யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது? வேலை முடிச்சுட்டு வராங்க. என் பேர் வந்து சந்திரமோகன். நான் இந்த செயின்ட் கிளேர் வியூ கலரில் இப்போ ஒரு 3 வருஷமாக பணியாற்றுறேன். இந்த இடத்துல ஒரு கண்காட்சி கூடம் கூட இருக்குது. நடந்து போகிற வழியில் மரக்கறியெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அப்படியே நடக்கலாம் செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸுக்கு. இப்போ வந்து ஒரு டாட்டா நேனோ போகுது. ஸோ அந்த நேனோ கார் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படியும் ஒரு 14 லட்ச ரூபா வரும். இந்தியாவில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 90,000 80,000 தான் அந்த கார். பட் ஸ்ரீலங்காவில் டேக்ஸ் அது இதுன்னு அடித்து ஒரு 14-15 லட்ச ரூபாய்க்கு விற்பானுங்க அந்த காரை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நுவரெலியா சீசன் அப்படின்றபடியால் இந்த பகுதிகளில் வந்து எக்கச்சக்கமான கார் பார்க்கலாம். ஸோ நான் காலையிலே ஒரு வெள்ளனா வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் கொழும்புலேருந்து நுவரெலியா போகிற கார்களின் அணிவகுப்பை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன்னா எக்கச்சக்கமான கார் போகும், விதவிதமான கார்ஸ், புது கார்ஸ், பழைய கார்ஸ், அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான கார் போகும். கார் மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். பார்ப்போம். இப்போ எது வந்தால் நான் காட்ட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு சில அம்மாமார்கள் வராங்க. வேலை முடிச்சுட்டு வராங்க. நம்ம அப்படியே நடக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் வந்த ரோடு வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து தான் இந்த செயின்ட் கிளேர் டூரிஸ்ட் ஸ்பாட் கிட்ட வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு கண்காட்சி கூடம் கூட இருக்குது. அதை நம்ம கீழே போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸோட வியூவை பார்த்துட்டு இந்த கண்காட்சி கூடத்துக்கு விடுவாங்களா அப்படின்னு தெரியலை. பட் நம்ம செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸோட வியூவை பார்க்கலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு. ஸோ இதுதாங்க அந்த செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸோட வியூ. தண்ணி ரொம்பவே வத்தி இருக்குது. தண்ணி இல்லை, அறவே இல்லை. ஸோ அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பக்கத்தில் வந்து மேல்கொத்மலை நீர்த்தேக்கம் வந்து ஆரம்பித்து ஒரு அணை கட்டியிருக்காங்க. அதனால் வந்து அந்த அணை கட்டு ஸ்டார்ட் பண்ணலேருந்து, அந்த டேம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இதுக்கு வர தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்பயாவது அதிக மழை வந்தாலோ இல்லைன்னா இந்த டேம் வந்து திறந்து விடப்பட்டாலோ தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நிறைஞ்சு காணப்படும். ஸோ நான் ஏற்கனவே மலையில் எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் இந்த வாட்டர் ஃபாலை. அதை வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ஏரியா இருக்கிற வியூ. இந்த செயின்ட் கிளேர் வியூ கேலரி பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு மேல்கொத்மலை நீர்மின் நிலைய பணிகள் நிறைவடைஞ்சதோட இந்த செயின்ட் கிளேர் வியூ கேலரியும் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு மக்களோட பாவனைக்காக. அப்போலேருந்து மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து செயின்ட் கிளேரோட வியூவை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ இந்த கேலரியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு மியூசியமும் இருக்குது. ஸோ அந்த மியூசியம் எதை பற்றினது அப்படின்னா, இந்த மேல்கொத்மலை நீர்மின் நிலையத்தை பற்றின மியூசியம் வந்து கீழே இருக்குது. பட் அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போக முடியாது, உள்ளுக்கு போக முடியாது, வெளியிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் வந்து இதில் இருக்குது, வழுக்குது. இந்த செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து மேல்கொத்மலை நீர் மின் நிலையம் வந்ததுலேருந்து, அந்த டேம் வந்ததுலேருந்தே தண்ணி வந்து சுத்தமாக வாரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இந்த இயற்கை அழகு வந்து இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணினதுக்கு பிறகு தான் அந்த அணையிலேருந்து டெய்லி வந்து தண்ணி வந்து திறந்து விடுவாங்களாம். அது மழை காலங்களில் அதிகமான நேரமும் மழை இல்லாத நேரங்களில் ஒரு குறைவான அளவு தண்ணீர் வந்து திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதோட வியூ வந்து இப்படி இருக்காது, ரொம்பவே தண்ணி நிறைஞ்சு அழகாக கொட்டும். நான் அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் எடுத்த அந்த வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ண பார்க்குறேன். அண்ட்
அது இல்லாமல் இப்போ அந்த கண்காட்சி கூடம் கூட, அதாவது அந்த நீர்மின் நிலையத்தை பற்றின கண்காட்சி கூடம் கூட இப்போ மூடி வச்சுருக்குறாங்க. அதை இன்னொரு நாளைக்கு தனியாக வந்து நம்ம vlog பண்ணலாம். இதுளுக்கு அந்த நீர்மின் நிலையத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே போட்டு காட்டுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். காலையிலே வந்து இன்னொரு நாளைக்கு ஷூட் பண்ணலாம். கண்காட்சி கூட மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் அதோடு சேர்ந்த ஒரு டீ சென்டரும் இருக்குது இன்றைக்கி. ஸோ இதில் வந்து நிறைய விதமான தேயிலைகள் வந்து விற்பனை செய்கிறாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து தேயிலை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேயிலையில் நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் கலந்து அந்த மாதிரி விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் இந்த இடத்தோட வியூவை. வழுக்குதுங்க, ரொம்ப வழுக்குது, நடக்க முடியல. ஸோ ஒரு நாட்டுக்கு வந்து அபிவிருத்தி வந்து ரொம்பவே அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரம் அந்த அபிவிருத்தி வந்து அந்த நாட்டோட இயற்கை அழகை கெடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு இந்த 2 வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு அப்படியே இந்த கண்காட்சி கூடத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். பட் இந்த கண்காட்சி கூடம் வந்து இப்போ வந்து மூடிட்டாங்க. அதை இன்னொரு நாளைக்கு இன்னொரு vlogல பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். நண்பர்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் நான் மனோஜ். ஸோ இப்போ வந்து நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ பஸ் ஏறுறதுக்காக கொஞ்சம் மேலே அப்படியே மெயின் ரோட்டுக்கு நடக்கலான்னு வந்தேன். கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா பனியாக இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதோட அப்படி நடக்கலாம். ஸோ எங்கள் ஏரியா அப்படி தான், திடீர்னு இந்த மாதிரி வந்துடும், திடீர்னு மழை அடிக்கும், திடீர்னு வெயில் வந்துடும். ஸோ அதனால் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழையோடு சேர்ந்து தான் இந்த பனி. நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி அந்த பனி வந்து கண்ணுக்கு வரது ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த டைமில் தான் வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்த்து கவனமாக வரணும். அது இல்லாமல் நாமளும் ரொம்ப கவனமாக போகணும். சரி, நான் அங்கேயே பஸ் ஏறி இருக்கலாம். இந்த பனிக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஏறலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கேன். யார் அழைப்பது, யார் அழைப்பது, யார் குரல் இது? காதருகினில், காதருகினில் ஏன் ஒலிக்குது? போயனதை தான் துரத்திடவாய் மறுக்குது. குரலின் விரலை பிடித்து தொடரதான் துடிக்குது.